ஏவாவேல் முன்னாள் அமைச்சராக இருந்திருக்காரு, எம்எல்ஏ நிறைய பதவியில் இருந்திருக்காரு. அவர் நிறைய ஊழல் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்னன்னா சரியான இது தெரியல. பட் இருந்தாலும் ஊழல்வாதின்னு அவர் ஐஎஸ் முத்திரை குத்திட்டாங்க. திருவண்ணாமலை மக்கள் திரும்பி அவரை ஜெயிக்க வச்சு ஒரு சின்ன பையனெல்லாம் இன்னும் வாய்ப்பு கொடுத்து ஜெயிக்க ஏன் அவரில் என்ன பண்ணுறாரு உங்களுக்கு திருவண்ணாமலை மக்களை நான் கேட்டுக்கணும். உடனே அவர் நின்று ஜெயிக்க வச்சு எப்படி தெரியுமா இருந்த மனிதர் அவர். இன்னைக்கு எவ்வளோ கோடி சொத்து, எவ்வளோ அதிபதி, சாதாரண விஷயமா இருக்கிறார். ஈஸியாக சொல்கிறாரு மைக்கில் பிடிச்சி எல்லாம் நான் எந்த தப்பும் பண்ணவில்லை, தப்பு பண்ணியிருந்தால் என்னை அரெஸ்ட் பண்ணியிருப்பார்கள். இதெல்லாம் ஒரு பேச்சா? எந்த தப்பு பண்ணாமல் தான் 3 கோடி ரூபா அடிச்சாங்களா? உடனே ஆளுங்கட்சி சதி அதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு. தப்பு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஊழல் உடனே விட்டுறானுங்க, வெளியில விடக்கூடாது. பிடிச்சி உள்ளார வை, 10 வருஷம் தண்டனை கொடு. இல்லை ஒரு 2 கை காலை உடச்சி விட்டுரு. அப்போ அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான். அது பண்ணாம திரும்பி இப்போ இதெல்லாம் சொல்றாங்க தான், திரும்பி வெளில வந்துருவான். 2 வருஷத்துல ஒரு 10 நாள் தான் இருப்பேன், அப்புறம் வெளில வந்துடுவான். கை காலை உடச்சிடும் புடுங்கணும். இந்த சிட்டிசன் படம் பார்த்தீங்களா? அந்த படத்துல எல்லாரையும் பறிக்கப்படும். தம்பி, தங்கச்சி, சித்தப்பா, பெரியம்மா நல்லா எழுதியிருப்பார் சரவண சுப்பியா. அதே மாதிரி எல்லாத்தையுமே புடுங்கினா அவன் நாளைக்கா ஊழல் பண்றான். ஊழலே பண்ண மாட்டான். இதுதான் என்னோட கருத்து. செந்தில் பாலாஜி பாத்தீங்கன்னா கரூர் மக்களுக்கே தெரியும் என்ன காரணம்னா, செந்தில் பாலாஜி கரூர் மக்களுக்கே தெரிஞ்ச விஷயம். கரூர்னா தோத்துப்புடுன்னு தெரிஞ்சு தான் போய் கோயம்புத்தூர்ல நின்னாரு. கோயம்புத்தூர்ல நின்னவனா அங்கே ஜெயிச்சிருவா காசு கொடுத்து ஊரை ஏமாத்தி உலைய போட்டு என்ன மக்களுக்கு தெரிஞ்சிச்சு சார். நம்ம பேசி ஒண்ணுமே போச்சு. ஒருத்தரும் டென்ஷனா இருக்கான். செந்தில் பாலாஜி பேரை சொன்னா திட்டலாம். அவங்க தான் இப்போ நீங்கள் வேணா கமெண்ட் பாருங்களேன். செந்தில் பாலாஜி இந்த ஜி தமிழ், இந்த நியூஸ் சேனல் சன் நியூஸ்லாம் பாருங்க. செந்தில் பாலாஜி பேட்டி பார்த்தா கமெண்ட் பண்ணாலும் கண்டம்னா திட்டுறான். நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால அது இன்னும் ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் பார்க்கலாம், ஊழல் பண்ணியிருக்க என்ன நடக்க போது என்ன தெரிஞ்சாதான் தெரியும். பார்த்துக்கலாம்.